ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவே சிம்பிளாக அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு கூட்டு ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுபேத்தம்பருப்பு, இது எல்லாமே போட்டு தான் வந்து பண்ண போகிறோம். குக்கர்லேயே வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். டைம் கூட ரொம்ப ஆகாது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துடுங்க. இதில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் 2 கப் இருக்குது. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் மட்டும் அடித்து எடுத்துடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வச்சா வெள்ளரிக்காய் வந்து நமக்கு வந்து குழஞ்சது மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு விசில் மட்டும் அடிச்சுட்டு அந்த ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அப்புறம் 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம். இது எல்லாத்தையும் விட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துடுங்க. இந்த மசாலா வந்து அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்தல் பொடி நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த வெள்ளரிக்காய் வந்து வேக வச்சதை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து ஒரு பவுலில் வந்து வச்சுக்கிடலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்து வச்சுருங்க. நம்ம அந்த தண்ணியை வச்சு தான் அந்த பருப்பை வந்து வேக வைக்க போகிறோம். அதனால தான் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. நம்ம சிறுபேத்தம் பருப்பை நல்லா வறுத்துட்டு லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே போட்டுருங்க. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நம்ம வந்து நிறையா இருக்கிறனால இதில் வந்து அந்த வெள்ளரிக்காய் வச்ச தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் அடித்து எடுத்துவிடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த வெள்ளரிக்காய் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அடுப்பில் ஃபஸ்ட்டு வைக்க வேண்டாம். அந்த தேங்காய் நம்ம அரைச்ச மசாலா எல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே தனியாக வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து குக்கரில் இருக்கக்கூடிய பருப்பு வந்து ப்ரெஷர் எல்லாமே போயிருக்கும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா வெந்துட்டு இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துடுங்க. அப்படி தண்ணி உங்களுக்கு காணாது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த வெள்ளரிக்காயில் இதில் ஊற்றிடலாம். நான் இப்போ அடுப்பில் எதுவுமே நான் வைக்கலை. நம்ம ஃபஸ்ட்டு கீழே வச்சு நம்ம எல்லாமே போட்டுடலாம். இப்போ சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சு விடலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். ஆல்ரெடி வெந்தது தான், நம்ம வந்து லைட்டாக வந்து கொதிச்சா மட்டும் போதும். இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்துடலாம். இதில் பவுலில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல், இதெல்லாம் போட்டு தாளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.